தமிழின் செம்மொழி காப்பியங்களில் தலைசிறந்த ஒன்றாய் போற்றப்படும் சிலப்பதிகாரம். இது சிலம்பை மையமாக கொண்டு இளங்கோவடிகள் என்னும் துருவியால் எழுதப்பட்ட ஓர் உன்னதமான காப்பியம். இது ஒரு மன்னனின் கதையல்ல, மாறாக ஒரு குடிமகன் காப்பியம். இக்கதையின் மைய பாத்திரங்கள் வணிகச் செழுமையில் கொழித்த பூம்புகார் நகரத்தை சேர்ந்த கோவலன் மற்றும் அவனின் அன்பு மனைவி கண்ணகி. கோவலன் புகழ்பெற்ற வணிக குலத்தின் வாரிசாய் தலைமுறை பதைமுறையாக செல்வத்திலும் புகழிலும் சிறந்து விளங்கியவன் கோவலன். அழகிலும் அறிவிலும் கலை நுணுக்கங்களிலும் சிறந்திருந்தவன் தன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தை தாங்கி நின்றான். தன்னுடைய வாழ்க்கை துணையாகிய கண்ணகியின் மீதும் இல்லறத்தின் மீதும் ஆழமான பாசம் கொண்டிருந்தான். கண்ணகி மற்றொரு பெரும் வணிகரின் மகளாய் கோவலனின் அன்னை இல்லத்திற்கு மருமகளாய் வந்தவள் கண்ணகி. பட்டு போன்ற மென்மையையும் தங்கத்தை போன்ற தூய்மையையும் கொண்டவள். செல்வச் செழிப்பிருந்த போதும் அமைதி, பொறுமை மற்றும் கற்பு என்னும் மரத்தின் இலக்கணமாக வாழ்ந்தவள். கோவலனே தன் உலகமென வாழ்ந்த உத்தமி அவள். அவர்களின் குடும்ப வாழ்வு பூம்புகார் நகரில் இவர்களின் இல்லறம் ஓடி இலட்சிய தம்பதியராக சந்தோஷமாக பூத்து குலுங்கியது. அங்கே அன்புக்கும் மரத்திற்கும் பஞ்சமில்லை. ஆனால் விதி என்னும் நாட்டியம் வேறு விதமாக அரங்கேறியது. நாட்டியத்திறத்தில் நிகரற்ற மாதவியின் அறிமுகமும் கோவலன் அவளை நாடிச் சென்றதும் இவர்களின் பொற்கால வாழ்வை பிரித்தது. அறம் பெறெழுந்த பின் அனைத்தையும் இழந்த கோவலன் மீண்டும் கண்ணகியை நாடி வர அவர்கள் தனது சிலம்பை வெற்று மீண்டும் வாழ்வை தொடங்க அவர்கள் புறப்பட்டார்கள். அவர்கள் நடந்த பாதை நீதியின் வழி. அவர்கள் சந்தித்த இடம் மதுரை மாநகரம். கண்ணகி என்னும் கற்பு தெய்வத்தின் காலடி சுவடுகள் தமிழ்காப்பிய வரலாற்றையே மாற்றியமைத்தன. அவர்கள் குடும்பத்தின் இன்பியல் வாழ்வும் அதன் பின்னர் அவர்கள் சந்தித்த துன்பியல் முடிவும் என்ன? வாருங்கள், சிலப்பதிகாரத்தின் வரலாற்று பயணத்திற்குள் நுழைவோம்.